பிரியா ஆ சாமி கும்பிடலாமா? ரெடி ஆயிடுச்சாலாம்? நீங்கள் எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னீங்க? இப்போ எத்தனை மணிக்கு வந்திருக்கீங்க? நீங்கள் சொன்னது 1 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு இப்போ மணி 2. நான் எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுட்டு உட்காந்துருக்கேன். நாங்கள் சாப்பிடவே இல்லை காலையிலேருந்து. நீங்கள் நல்லா ஆஃபீஸ்க்கு போய் ஆட்டம் போட்டு வருவீங்களா? அப்படிதான். இங்கே சாமி கும்பிட்றது முக்கியமா, ஆஃபீஸில் போய் சாமி கும்பிட்றது முக்கியமா? வீடு தான் முதல்ல ஃபஸ்ட்டு. லீவு நாளில் கூட போகணுமா? பிரியா நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு பிரியா. பட்டு நான் இப்போ பூனேயில் இல்லை நாசிக்கில் அந்த மாதிரி இருந்தாலும் வச்சுக்கேன், நான் போயிருக்க மாட்டேன். பட் இங்கே இருக்க நம்ம கம்பெனிக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டில். ஸோ அதனால் நம்மளோட சப்போர்ட் இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் இன்வைட் பண்ணாங்க. நான் தான் கிளைண்ட்டுக்கெலாம் சொல்லி நிஜமாலே கூப்பிட்டாங்களா இல்லை வீட்டில் கொழுக்கட்டை தட்டணும்னு ஓடிட்டீங்களா? அதானே, வீட்டில் இவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் கிளம்பிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வீட்டு வேலையை நம்மளே செய்யலைன்னா எப்படி சொல்லு? அதுக்கெல்லாம் போய் பயப்படுவேன் நான். அதுதான் நீ எப்படா வேலை கொடுப்பேன்னு நினச்சி தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ அப்படியே உரிச்சு எடுத்து போடுவேன். உண்மையாக தான் வேலையை பார்த்துட்டு காலையில் வீடை கூட்டுங்க, கொழுக்கட்டை மாவை தட்டுங்கன்னு சொன்னோடனே ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துச்சுன்னு சும்மா வராத ஃபோனை எடுத்து வச்சுக்கிட்டு வந்துச்சுங்க மாதிரி கிளம்பி ஓடி போயிட்டு, என்ன நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், நானே சாமி கும்பிட்றப்பா, பாய் பாய், நாங்கள் போய் சாமியை கும்பிட்டு வரோம். சரி வாங்க சாமி கும்பிடலாம். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.